கரங்களால் நம்ம படைக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய சாயலை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையில தான் நம்ம ஓடணும். அல்லேலூயா. அவருடைய வசனத்துல தான் ஓடணும். அவருடைய சத்தியத்துல தான் நம்ம ஓடணும். உலகம் சொல்லுகிற பிரகாரமா ஓடுறதல்ல, உலக காரியங்களுக்காக அல்ல, உலக கீழ்ப்படிதல், உலக காரியங்கள், உலக சம்பவங்களுக்காக நம்ம ஓடுறதல்ல, தேவனுடைய வார்த்தையில ஓடணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையில நம்ம ஓடணும். நான் பரிசுத்தமா இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்ற அந்த வார்த்தையில நம்ம ஓடணும். அந்த வார்த்தை முக்கியம், அந்த வசனம் முக்கியம், அந்த சத்தியம் முக்கியம். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. நிச்சயமா அவனை எழுப்புவேன், அவனை கட்டுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்னா அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தையை நம்பினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய வசனத்தை கேட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனை நாம் மையப்படுவதாக. ஆபிரகாம் வயதானவர் தான், சாராள் வயதானவள் தான். ஆனா நீங்க குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது, ஒரு சந்ததியை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 90 வயது கிழவனுக்கும் 100 வயது கிழவனுக்கும் 90 வயது கிழவிக்கு குழந்தை பெறுவது சாத்தியமே இல்ல. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, குறிப்பிட்ட நேரம் வரும், குறிப்பிட்ட மாதம் வரும், குறிப்பிட்ட நாட்கள்ல எனக்கு உனக்கு என்ன கிடைக்கும், ஒரு குழந்தைய கிடைக்கும். சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? ஆனாலும் கணவன் மனைவி என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல, நகைத்தார்கள் என்று போட்டிருக்கிறது. நகைத்தார்களாம். எப்படி ஆண்டவர் பேசுகிறாங்க, புருஷன் நம்ம எல்லாம் கிளவி ஆயிட்டோம், எப்படி ஒரு குழந்தை வரும்? சாரங்களுடைய கற்பனை ஆயிடுச்சான், செத்து போயிட்டு வெள்ளை பெறுவதற்கான வழியே சாத்தியக்கூறே இல்ல, எல்லாம் படித்தது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை நீங்க பிடித்துக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை முக்கியம். தேவனுடைய வசனம், இந்த வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தினால நம்மளுடைய மனசு, உள்ளம், சிந்தனை, எண்ணங்கள் நிரப்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா.